அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியர். இப்போது நீங்கள் எந்த கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டாலும் அது எந்த டொமைனாக இருந்தாலும் ஏஐ அது கூட இன்டெகிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் மார்க்கெட்டிங்கில் இருந்தாலும் சரி, இல்லை ஃபினான்ஸில் இருந்தாலும் சரி. ஃபோர்த் ஒன் டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ டேட்டாஸை வச்சு தான் வந்து இப்போ எல்லா கம்பெனிஸுமே ரன் ஆகிட்டு இருக்கு. டேட்டாஸை வச்சு உங்களால் ஒரு நல்ல இன்சைட் கொடுத்து அதுலேருந்து ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் கொடுத்து அந்த கம்பெனியோட க்ரோத்தை இன்னும் அதிகமாக்க முடியும் அப்படின்னா உங்களை தாங்க ஃபஸ்ட்டு எடுத்துப்பாங்க. மெஷின் லேர்னிங் இன்ஜினியர். ஸோ மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் பொறுத்த வரைக்கும் ஏஐயோட அடுத்த லெவல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மிஷின் லேர்னிங் இன்ஜினியருக்கு ஒரு டேட்டாவை எடுத்து எப்படி அதை ஒரு ப்ரிடிக்ஷனாக சேஞ்ச் பண்ணுறது, அந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்கில்லை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். செகண்ட் ஒன் கிளவுட் இன்ஜினியர். இப்போது எல்லா கம்பெனிஸுமே அவங்களுக்குன்னு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க கம்பெனிஸ்குள்ளேயே உருவாக்காமல் எல்லாருமே கிளவுடில் ரெண்ட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கிளவுடுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டிங்கனாலே போதும், இந்த கிளவுட் இன்ஜினியர் ரோலை நீங்கள் ஈஸியாகவே அச்சீவ் பண்ணலாம். இந்தியாவில் 6லேருந்து 20 LPA வரைக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க கம்பெனிஸ். நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாம வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், IBM சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது ஒன்றை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாங்க. ரெண்டாயிரத்தி 26 எந்தெந்த ஐடி ஜாப்ஸ்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, எந்தெந்த ஐடி ஜாப்ஸுக்கெலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம், எது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற நிறைய டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு டாப் 10 ஜாப்ஸை வந்து நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட்டில் உங்களுக்கு எந்த ஜாப் சூட் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியர். இப்போது நீங்கள் எந்த கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டாலும் அது எந்த டொமைனாக இருந்தாலும் ஏஐ அது கூட இன்டெகிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் மார்க்கெட்டிங்கில் இருந்தாலும் சரி, இல்லை ஃபினான்ஸில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ண இப்போ கண்டிப்பாக வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது நீங்கள் ஏஐ இன்ஜினியராகவே மாறிட்டீங்க அப்படின்னா அந்த ஏஐயை உருவாக்குறதே நீங்களாக தான் இருப்பீங்க. ஸோ எல்லா கம்பெனிஸுமே இப்போ ஏஐ டொமைனுக்கு ஸ்விட்ச் ஆக தான் போகிறாங்க. ஸோ நீங்கள் டேட்டா, இந்த ப்ரிடிக்ஷன்ஸ், இந்த லாஜிக்கெல்லாம் நல்லா வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏஐ இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 25 LPA வரைக்கும் பர் ஆனம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. செகண்ட் ஒன் கிளவுட் இன்ஜினியர். இப்போது எல்லா கம்பெனிஸுமே அவங்களுக்குன்னு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க கம்பெனிஸ்குள்ளேயே உருவாக்காமல் எல்லாருமே கிளவுடில் ரெண்ட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு நிறைய அமௌண்ட்டையும் சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் அந்த கிளவுடுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டிங்கனாலே போதும், இந்த கிளவுட் இன்ஜினியர் ரோலை நீங்கள் ஈஸியாகவே அச்சீவ் பண்ணலாம். இப்போ இந்த கிளவுட் இன்ஜினியர் நீங்கள் ஆகணும்னா டிப்ளாய்மெண்ட் ஸ்கில்ஸையும் அந்த கிளவுட் நாலேஜும் மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாக இந்த ஜாபை நீங்கள் கிராக் பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் 6லேருந்து 20 LPA வரைக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க கம்பெனிஸ். தேர்ட் ஒன் சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட். இப்போ நீங்கள் எந்த கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்கக்கிட்ட நிறைய டேட்டாஸ் இருக்குங்க. அவங்களுக்குன்னு தனியாக நிறைய வந்து வெப்சைட்ஸ் வச்சுருக்காங்கன்னா செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த செக்யூரிட்டி வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. அப்போ அந்த சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியராக நீங்கள் ஆகணும்னா சைபர் செக்யூரிட்டி டூல்ஸு என்னென்ன அட்டாக்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படி சேஃப்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்கில்ஸை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும், இந்த சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் அப்படிங்கிற ரோலை ஈஸியாக நீங்கள் கிராக் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் 7லேருந்து 18 LPA வரைக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க கம்பெனிஸ் ஃபார் சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட். ஃபோர்த் ஒன் டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ டேட்டாஸை வச்சு தான் வந்து இப்போ எல்லா கம்பெனிஸுமே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டாவை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு தான் இப்போ எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த டேட்டாஸை வச்சு உங்களால் ஒரு நல்ல இன்சைட் கொடுத்து அதுலேருந்து ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் கொடுத்து அந்த கம்பெனியோட க்ரோத்தை
இன்னும் அதிகமாக்க முடியும் அப்படின்னா உங்களை தாங்க ஃபஸ்ட்டு எடுத்துப்பாங்க. ஸோ டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிங்கிற ரோல் டேட்டா அதிகமாக ரோலும் அதிகமாகிட்டு தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் கற்றுக்க வேண்டியதெல்லாம் ஒரு மிஷின் லேர்னிங் அல்காரிதம்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த டேட்டா சயின்ஸை வந்து ஒரு டேட்டாவை வச்சு எப்படி ஒரு ப்ரிடிக்ஷனாக மாற்றுறது அப்படிங்கிற ஸ்கில்ஸை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக இந்த டேட்டா சயின்டிஸ்ட் ஜாபை வந்து நீங்கள் கிராக் பண்ணிடலாம். இதுக்கு 6லேருந்து 22 LPA வரைக்கும் கொடுக்கறதுக்கு கம்பெனிஸ் ரெடியாக இருக்காங்க. 5th ஒன் டெவாப்ஸ் இன்ஜினியர். இப்போது ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனி அவங்களோட ப்ராடக்ட்டை சீக்கிரமாக கொண்டு போய் அவங்களோட கிளைண்ட்டுக்கு சேர்க்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பாங்க. அப்போது எல்லாமே மேனுவலாக பண்ணிக்கிட்டு இருந்தால் இந்த ப்ராசஸ் ரொம்பவே டிலே ஆகும். அப்போது டெவாப்ஸ் இன்ஜினியர் அப்படிங்கிற ரோல் என்ன பண்ணணும்னா இந்த டைம் கேப்பை ரொம்பவே கம்மி பண்ணி அந்த உங்களோட ப்ராடக்ட்டை ஈஸியாக உங்களோட கிளைண்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போது இந்த ஒரு பர்டிகுலர் ரோலை எல்லா கம்பெனிஸுமே எடுக்க தான் பார்ப்பாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ரொம்பவே ஃபாஸ்ட் ட்ரெண்டிங்லேயும் இருக்குது இந்த டெவாப்ஸ் இன்ஜினியர் அப்படிங்கிற ரோல். இதுக்கு நீங்கள் அந்த க்ளவுடு, அதுக்கப்புறம் எப்படி டிப்ளாய் பண்ணுறது, எப்படி கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்கில்ஸை மட்டும் கற்றுக்கிட்டா போதும். இதுக்கு 8லேருந்து 24 LPA வரைக்கும் கொடுக்கறதுக்கு கம்பெனிஸ் ரெடியாக இருக்காங்க. 6வது ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். இது என்னதான் பழைய டெக்னாலஜியாக இருந்தாலும் எல்லா இடத்துலையுமே வெப்சைட் அப்படிங்கிறது முக்கியம் தாங்க. ஸோ அந்த வெப்சைட் அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு பிஸ்னஸே ரன் ஆக போகுது. அப்போ அந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆள் எப்படி எடுக்காமல் இருப்பாங்க? அப்போது இந்த வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்கோ, HTML, CSS, JavaScript, அதுக்கு தேவையான JavaScript லைப்ரரிஸும் நிறைய இருக்குது, React.js அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த லைப்ரரிஸோட டூல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிட்டிங்கன்னா போதும், இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படிங்கிற ஜாபை ஈஸியாக உங்களால் கிராக் பண்ண முடியும். இதை நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு ஜாப் போகிறீங்கன்னா 5லேருந்து 15 LPA வரைக்கும் கொடுக்கறதுக்கு கம்பெனிஸ் ரெடியாக இருக்காங்க. மெஷின் லேர்னிங் இன்ஜினியர். ஸோ மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் பொறுத்த வரைக்கும் ஏஐயோட அடுத்த லெவல் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு மெடிசன் இண்டஸ்ட்ரியிலையாக இருக்கட்டும், இல்லைனா ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியிலையாக இருக்கட்டும், யாருக்கு வந்து லோன் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது, இவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வருமா வராதா அப்படிங்கிற இந்த ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரோல்னால் இந்த மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் அப்படிங்கிற ரோல் தாங்க. அப்போது இந்த மிஷின் லேர்னிங் இன்ஜினியருக்கு ஒரு டேட்டாவை எடுத்து எப்படி அதை ஒரு ப்ரிடிக்ஷனாக சேஞ்ச் பண்ணுறது, அந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்கில்லை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும், இந்த ரோலை ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். இதுக்கு கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்லும் இம்பார்ட்டன்ட்டுங்க. அந்த மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் கஷ்டமாக இருந்தாலும் இதுக்கான சேலரி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். 10லேருந்து 30 LPA வரைக்கும் கொடுக்குறாங்கங்க இந்த ஃபீல்டில். அடுத்தது 8வது டேட்டா அனலிஸ்ட் ரோல். இப்போ ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா அதை வெறும் ப்ரிடிக்ஷனா மட்டும் பார்க்காம இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சோ அதை ஒரு இன்சைட்டா, அதில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸை கண்டுபிடிச்சி, ட்ரெண்ட்ஸை கண்டுபிடிச்சி, எந்த ப்ராடக்ட் அதிகமாக சேல் ஆயிருக்கு, சேல் ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அடுத்து எந்த ப்ராடக்டை உருவாக்கலாம், உருவாக்கக்கூடாதுன்ற டிசிஷன்ஸ் எல்லாமே இந்த டேட்டா அனலிஸ்ட் அப்படிங்கிற ரோல் தாங்க கொடுக்க போகுது. அப்போது இந்த டேட்டா அனலிஸ்ட் ரோல் அப்படிங்கிறது எங்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியாக இருக்கட்டும், எங்கெல்லாம் இந்த ப்ரைஸ் டிஃபரன்ஸ், எல்லா இடத்துலையுமே இந்த டேட்டா அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். இந்த ஜாபை நீங்க கிராக் பண்ணணும்னா ஜஸ்ட் பவர் பிஐ, டேப்லியூ மாதிரியான இந்த இன்சைட்ஸ் உருவாக்கக்கூடிய, டேஷ்போர்ட்ஸ் உருவாக்கக்கூடிய டூல்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஈஸியா இந்த ரோலை நீங்க கிராக் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம இதுக்கு 6லேருந்து 18 LPA வரைக்கும் கம்பெனிஸ் கொடுக்குறாங்க. 9th ஒன் UI UX டிசைனர். இப்போ எந்த ஒரு ஆப் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஆப் நல்லா இருந்தால் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக இருந்தால் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அப்போது இந்த டிசைனையும் அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் க்ரியேட் பண்ணுற ஒரு பர்சன் தான் இந்த UI UX டிசைனர் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அப்போது எல்லா கம்பெனிஸும் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. அது ஆப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம். ஆனால் அது எப்படி இருக்க போகுது, எங்கே கிளிக் பண்ணால் எங்கே போகணும் அப்படிங்கிற டிசைன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ணுற பர்சன் யாருங்க வேணான்னு சொல்லுவாங்க? UI UX டிசைனர் அப்படி ஒரு ரோல் தாங்க. இந்த ரோலை நீங்கள் கிராக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த ஃபோட்டோஷாப், ஃபிக்மா மாதிரியான டூல்ஸ் மட்டும் லேர்ன் பண்ணிக்கிட்டால் போதும், இந்த ரோலை ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ரொம்பவே ஹை டிமாண்ட் இருக்கிறதுனால அதிகமான சேலரியுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப் டு 20 LPA வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் லாஸ்ட்டாக 10th பிளேஸில் இருக்கிறது நெட்வொர்க் இன்ஜினியருங்க. ஸோ என்ன தான் நம்ம க்ளவுட் அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸுக்கு போனாலும் எல்லாத்தையுமே க்ளவுடில் ஸ்டோர் பண்ணிட முடியாது இல்லையா? நம்ம ஒரு கம்பெனி வச்சுருக்கோம்னா லோக்கல்லையுமே நிறைய டேட்டா ஷேரிங்கில் தான் இருக்கும். அப்போது அதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்பட தான் செய்யுது. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நெட்வொர்க் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு ரோலுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த வயர்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது, ஹார்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் செக்யூர் பண்ணுறது எல்லாமே இந்த நெட்வொர்க் இன்ஜினியர் தாங்க பார்க்க போகிறாங்க. அப்போது இந்த நெட்வொர்க் இன்ஜினியர் ரோலுமே எப்போவுமே வந்து ஃபேட் அவுட் ஆகாது. ஏன்னா எல்லாருமே க்ளவுடை டிபெண்ட் பண்ணியும் இருக்க மாட்டாங்க எப்போவுமே. ஏன்னா நமக்குன்னு ஒரு ப்ரைவேட் டேட்டாஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் லோக்கலில் மெயின்டைன் பண்ண தான் பார்ப்பாங்க. இதுக்கு 4லேருந்து 12 LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இதெல்லாம் லாஸ்ட் பொசிஷனில் தான் வச்சுருக்கேன்.
அண்ட் இதை எப்படிங்க மிஸ் பண்ணுவேன்? உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, உங்களுக்கு எந்த ஜாப் சூட் ஆகுன்றதை லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஓகே, ஸோ இதில் நீங்கள் டேட்டா இல்லை மேக்ஸு இது ரிலேட்டடாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஏஐ மிஷின் லேர்னிங் மாதிரியான ரோலை வந்து சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நான் எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பிடிக்கும், என்ன நடந்ததுன்றத ஸ்டோரி டெல்லிங் மாதிரி சொல்ல பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் மாதிரியான ரோலை வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த செக்யூர் பண்ணுற திங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சைபர் செக்யூரிட்டியை ப்ரிஃபர் பண்ணுங்கள். இல்லை நான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன், அதை மறுபடியும் கொண்டு வரேன், இந்த மாதிரி திங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா க்ளவுடு, டெவாப்ஸ் இது மாதிரியான ரோலை வந்து ட்ரை பண்ணுங்கள். க்ரியேட்டிவிட்டி எனக்கு நிறைய இருக்குது, நான் வந்து இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்குமா அப்படி இருந்தால் நல்லாயிருக்குமா நிறைய யோசிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா UX டிசைனர் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு கோடிங்கும் கொஞ்சம் வரும், அதுவும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டிசைனும் பண்ணுவேன்னா வெப்சைட் டிசைனர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படிங்கிற ரோல் சொன்னோம்ல, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு இந்த ஹார்ட்வேர் கனெக்டிவிட்டி, இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு ஒரு டேட்டாவை ஷேர் பண்ணுறேன், இந்த மாதிரியான திங்ஸ்லாம் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர் அப்படிங்கிற ரோலை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் மென்ஷன் பண்ண இந்த ரோல்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஸ்கில்ஸை கற்றுக்கணும்ல. ஸோ இதெல்லாமே நம்ம கண்டக்ட் பண்ணுற கோர்சஸ். இதில் உங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸை நீங்கள் ஈஸியாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் ஆஃபீஸோட அட்ரஸுமே கொடுத்துருக்கேன். நீங்கள் நேராக விசிட் பண்ணியுமே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே நம்ம கிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஐடியிலேருந்து ஐடி போனவங்க, கெரியர் கேப்லேருந்து ஐடி போனவங்க அண்ட் மொத்தமாகவே கெரியரை ஸ்விட்ச் பண்ணவங்களும் இதில் இருக்காங்க. ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது, இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸு.